கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ற நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என கருமையானவர்களை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் மலை பிரசங்கத்தில், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பல காரியங்களை குறித்து நாம் துயரத்தோடு கூட தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்று சொல்லி நாம் துயரப்படலாம். நம்முடைய அருமையானவர்களை இழந்து துயரப்படலாம். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து துயரப்படலாம். பலவிதமான துயரங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட துயரத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்று ஆறுதல் கொடுப்பார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 8 காரியங்கள் 10ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கும். யார் யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். என கிருமியானவர்களே, நாம் துயரப்படும் பொழுது நாம் கர்த்தரை அதிகமாக தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஏன்னு சொன்னால், கஷ்டப்படும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற உலகம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். நம்ம சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு உலக பிரகாரமான நன்மைகளோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு இருந்த நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள், கஷ்டங்கள், துயரங்கள், பணப்பற்றாக்குறைகள், இவைகள் எல்லாம் வரும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக பேசவும் ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ தான் உண்மையான கஷ்டம், அப்போ தான் துயரம் ரொம்ப அதிகரிக்கும். அப்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ துயரப்படுவல்ல, நீ பாக்கியவான். ஏன்னு சொன்னால் கர்த்தர் உனக்கு ஆறுதலை கொடுப்பார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீயும் இந்த பாதையில் நடந்து கொண்டிருப்பாயானால் கலங்காதே. உன் துயரத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் நீதியின் சால்வையை உனக்கு கொடுப்பார். மனிதர்களுக்கு முன்பதாக அவர் உன் தலையை உயர்த்துவார். என் சூழ்நிலை முடியலைங்க, என் சூழ்நிலையை நான் பார்க்கும் பொழுது என்னால் நிமிர முடியாதுன்னு சொல்கிறியாம், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையை நான் உயர்த்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உனக்கு ஆறுதலை கொடுப்பேன், உன்னுடைய கண்ணீரை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நோக்கி பார்க்கலாமா என் ஆண்டவர் ஆகிய இயேசுவை? அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. துக்கப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிறவர் நீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, உலக பிரகாரமான காரியங்களில் பலவிதமான துக்கங்கள், ஆண்டவரே, ஆறுதல் அற்ற சூழ்நிலையில் மனிதர்களால் கைவிடப்பட்டு விட்டேனோ என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற இந்த சூழ்நிலையில கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரும் ஆறுதல் படுவார்களாக. இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் இறங்கி அற்புதத்தை செய்கிறதா இவர் ஸ்தோத்திரம். விடுதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.